வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்தாலப்பக்கம் சங்கராபுரமில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் எனக்கு முன்னாடி இருக்க இந்த ரீசேல் பிளாட்டை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பிளாட்டோட டைமென்ஷன் வந்து பாருங்கள், 35x45 35க்கு 45ல் நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜில் தான் இந்த ரீசேல் பிளாட் நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களை ஒருத்தராக இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவோட லேண்டு தான். இந்த லேண்டை ஒரு 3 years பேக் வாங்கி போட்டிருந்தாங்க. இப்போ எதுக்கு இந்த பிளாட்டை சேல் பண்ணிடுறாங்கன்னா, மணி நீடு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால மட்டும் தான் இந்த பிளாட்டை இப்போ சேல் பண்ணிடுறாங்க. இந்த பிளாட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 feet ரோடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட் தான். அதனால் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் தான் இந்த ரோடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் அன்வான்ட் பர்சன் யாருமே வரமாட்டாங்க. உங்கள் சேஃப்டி வைஸ்லையும் நல்லாவே இருக்கும். இந்த லேண்டோட ஓனர் அண்ணா என்னோட பிளாட்டும் சித்தாலப்பக்கமில் சேலுக்கு இருக்குது, என்னோட பிளாட்டும் சேல் பண்ணி கொடுங்க பாரதின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. இந்த பிளாட்டை நான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது லேண்ட் இந்த அளவுக்கு நீட்டாலாம் இல்லைங்க. ரோட்லேருந்து லேண்ட் டவுனாக தான் இருந்துச்சு. இந்த மண்ணெலாம் இப்போ புதுசாக கொட்டினது. ஒரு 6 லோடு ரப்பீஸு சவுடு எல்லாமே கொட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி போட்டு லேண்ட் இப்போ நீட்டாக வச்சுருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த லேண்ட் எப்படி இருந்துச்சு, இந்த பக்கத்து லேண்ட்லாம் பாருங்கள், இந்த மாதிரி பில்லு முளைச்சி டவுனாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த லேண்டை இவங்க சேல் பண்ணுறதுனால நீட்டாக க்ளீன் பண்ணி மண்ணெலாம் கொட்டி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த ரீசேல் 1575 பிளாட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் இருந்து இந்த லேண்ட் எவ்வளோ தூரத்தில் வருது, நியர்பை இருக்க லொக்கேஷன் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இது சித்தாலப்பக்கம் சங்கராபுரம் ஜங்ஷனுங்க. மெயின் ரோட் பஸ் ஸ்டாப் தான். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 950 மீட்டர்ஸில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க ரீசேல் பிளாட் நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த காரிடார்லேருந்து உங்களுக்கு நிறைய ஏரியாவுக்கு பஸ் போயிட்டு இருக்கு. சைதாப்பட், தாம்பரம், கிளாம்பாக்கம், கோயம்பேடு, சிறுசிறிக ஐடி காரிடார் வரைக்கும் பஸ் போயிட்டு இருக்கு. எவ்ரி ½ hour உங்களுக்கு பஸ் போயிட்டு இருக்கும். மெயின் ரோட்லேருந்து நம்ம லேண்ட் கிட்ட வர வழி தான். இந்த ரோடு வந்து 60 feet ரோடு, நல்ல ஒரு பெரிய ரோடு தான். இந்த ரோட்டு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல், வெஜிடபிள் ஷாப், உங்களுக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய பொருட்களும் ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும். இந்த ரோட்டு மேலே உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேஃபீல்டு சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குங்க. உங்கள் வீட்டில் ஸ்கூல் போகிற பசங்க தான் அவங்க ஸ்கூல்ஸ்லாம் போயிட்டு வர ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பக்கத்துலேயும் ஸ்கூல்ஸ் இருக்கிறதுனால இந்த 60 feet ரோட்லேயே தான் பாருங்கள் ஜோன்ஸ் ப்ளீஸ் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க, புது ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட்டில் டோட்டலாக 250 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளாட் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பின்னாடி தான் நம்ம பார்த்துட்டு இருக்க ரீசேல் பிளாட்டும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து லேண்ட் கிட்ட வரதுக்கு 2 ஆக்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த 60 feet ரோடு வந்து வழி நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சங்கர விநாயகர் பிள்ளையார் கோயில் ரோடுங்க. இந்த ரோடு நீங்கள் ஆக்சஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த லேண்டுக்கிட்டே நீங்கள் வந்துடலாம். சித்தாலப்பக்கம் சங்கராபுரமில் நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் நிறைய பேர் லேண்டு சேலுக்காக கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இப்போதைக்கு பெருசாக நம்மக்கிட்ட சித்தாலப்பக்கம், ஜெயநகர், சங்கராபுரம் இங்கெல்லாம் பிளாட் பெருசாக சேலுக்கு இல்லைங்க. இப்போதைக்கு இந்த பிளாட் நல்ல ஒரு லொக்கேஷனில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியலில் இந்த ரீசேல் பிளாட் நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. சொல்ல மறந்துட்டேன், சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வருங்க, உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒருத்தராயிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போக போக இந்த ரீசேல் பிளாட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். சித்தாலப்பக்கம் சங்கராபுரம் இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஏரியாங்க இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி என்ன ரேட்டு போச்சு, இப்போ என்ன ரேட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ரேட் அப்ரிஷியேஷன் ஆயிருக்குங்க. லேண்டுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது இந்த காரிடாரில். என் கண்பட நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃப்யூச்சரில் இன்னமும் நல்ல ரேட் அப்ரிஷியேஷன் இருக்கும் இந்த இடத்துல. நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன் அந்த ஜோன்ஸ் ப்ளீஸ் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பின்னாடி தான் இந்த பிளாட் நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. லேண்ட் சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. பிளாட்டோட டைமென்ஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன், 35x45 35க்கு 45ல் ஃப்ரண்டேஜ் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ரண்டேஜ்னால் இப்போ லேண்டு சேலு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிளாட் நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக இருக்குங்க, எந்த ஒரு கோர்ஸும் கிடையாது. டோட்டல் பிளாட் சைஸ் 1575 1575 சதுரடியில் இந்த பிளாட் இருக்குது. இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சால்ட் கண்டென்ட் வாட்டர் கிடையாது. இந்த லேண்டை நீங்கள் வாங்கிட்டு வீடு கட்ட போகிறீங்கன்னா அந்த டைமில் போர் போடும்போது 35 அடியிலேருந்து 40 அடியில் உங்களுக்கு தண்ணி வந்துடும். அதே மாதிரி இந்த காரிடாரில் உங்களுக்கு ஃப்ளட் அஃபெக்ட் ஏரியா கிடையாதுங்க. 2015 டைமில் ஃப்ளட் வந்தப்போ கூட, 2 years பேக் 2023 ஃப்ளட் வந்தப்போ கூட இந்த ஏரியாலாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை. நீங்கள் இந்த பிளாட்டை சைட் விசிட் வந்து பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க நைபர்ஸ், பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்க பீப்புள்ஸ் கிட்டலாம் விசாரிச்சு பாருங்கள். எப்படிங்க இங்கெல்லாம் மழை பெஞ்சா தண்ணி நிற்குமா, தண்ணி ஃப்ளட் அஃபெக்ட் ஆகுமா, ஏரியாலாம் எப்படி, ஏரியாலாம் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்து வாங்க. நீங்கள் ஒரு லேண்டு வாங்கும்போது விசாரிச்சு பார்த்து வாங்குறது நல்லது. நான் எல்லா வீடியோவில் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் சொல்கிறத விட ஒருத்தங்கிட்ட நீங்கள் விசாரிச்சு பார்த்து வாங்கும்போது உங்களுக்கும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த பிளாட்டை நீங்கள் வாங்கிட்டு உடனே வீடு கட்டிட்டு வந்துடலாம். சுற்றி பாருங்கள், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த பிளாட் இருக்குது. 1575 ஸ்கொயர் ஃபீட் இந்த லேண்ட் இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய லேண்டு தான். இந்த லேண்டை நீங்கள் வாங்கிட்டு சென்ட்ராக வீடு கட்டிட்டு வீட்டை சுற்றி செட் பேக் விட்டு ஃப்ரண்ட்லேயும் ஸ்பேஸ் விட்டு பின்னாடியே ஸ்பேஸ் விட்டு கார்டன் செட் பண்ணிடலாம். இந்த லேண்டில் நீங்கள் உங்களோட கன வீட்டை கட்டிக்கலாம். இந்த பிளாட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த 24 feet ரோடு கூடிய சீக்கிரமாகவே கான்கிரீட் ரோடு, சிமெண்ட் ரோடு நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. சித்தாலப்பக்கம் பஞ்சாயத்து கவர்மெண்ட் சைடில் இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே பக்கத்து
பார்த்த ஸ்ட்ரீட்லாம் சித்தாலப்பாக்கம்ல இன்றைக்கி நிறைய இடத்துல ரோடு ஒர்க் வேலை நடந்துகிட்ருக்குங்க. இந்த பிளாட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடும் சீக்கிரமாகவே ஒரு 3 வீக்ஸ்லேருந்து 1 மந்த்துக்குள்ளே இந்த ரோடும் சிமெண்ட் ரோட் கான்கிரீட் ரோட் போட்டு கொடுத்துருவாங்க. சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் இந்த இடத்துல விஜய் அவனியில் இப்போ லேண்ட் ரேட் போயிட்டு இருக்கிறது 5300லேருந்து 5500 வரைக்கும் லேண்ட் ரேட் மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. அந்த ரேட்டுக்கு தான் இங்கே பிளாட்ஸ்லாம் சேல் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேட்டுக்கு நம்ம சேனலும் இதே இடத்துல நிறைய பிளாட்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த லேண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணாவோட லேண்டு தான். நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேண்டை வாங்கி போட்டிருந்தாங்க. அர்ஜென்ட்டாக மணி நீடு, அர்ஜென்ட்டாக சேல் பண்ணுறதுனால இன்றைக்கி இங்கே போகிற மார்க்கெட் ரேட்டுக்கெலாம் ப்ரைஸ் கோட் பண்ணாமல் சீக்கிரமாக கொடுத்துணும்னு சொல்லிட்டு அவங்களே கம்மியாக தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் அவங்க சொல்கிறது 5000 ருபீஸ், 5000 ரூபாய் ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகிஷியபிள் சொன்னாங்க. இந்த லேண்டை நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் இன்னமும் பெஸ்ட் ப்ரைஸாக நெகிஷியபிள் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட். சப்போஸ் நீங்கள் பேங்க் லோன் போகாமல் தான் லேண்டுக்கே நீங்கள் 75 to 80% வரைக்கும் ஆல் லீடிங் பேங்க்கில் உங்கள் சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் ஜங்ஷன்லேருந்து நீங்கள் மேடாவுக்கும் கரெக்டாக 4.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் சென்றடையலாம். அதே மாதிரி மேடாவுக்கும் மெயின் ரோட்டில் தான் மெட்ரோக்குள்ள ஒர்க் கவர்மெண்ட் சைடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. மெட்ரோ ஒர்க் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சென்னையோட எல்லா பகுதிக்கும் ரொம்ப ஈஸியாகவே போய் கனெக்ட் ஆகிக்க முடியும். அதே மாதிரி சித்தாலப்பாக்கம்லேருந்து நீங்கள் ஓஎம்ஆர் ரொம்ப ஈஸியாகவே போய் கனெக்ட் ஆகிக்க முடியும். சித்தாலப்பாக்கம்லேருந்து நிறைய கனெக்ட் இருக்குது ஓஎம்ஆருக்கு. 10 to 15 மினிட்ஸில் டிராஃபிக் இல்லாமல் நீங்கள் ஓஎம்ஆர் போயிடலாம். OMR ஐடி காரிடார்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. OMR நியர்பை மேடாவுக்கும் பெரும்பாக்கம் சித்தாலப்பாக்கம், முக்கியமாக சித்தாலப்பாக்கம் சரௌண்டிங்கில் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க பிளாட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த லேண்டை உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த காரிடாரில் யாராச்சும் பிளாட்ஸ் தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரீசேல் பிளாட்டை பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வருங்க. என்னோட முயற்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னவங்களை ஒருத்தருங்க. இந்த பிளாட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணுறாங்க தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு 1 hour பிஃபோர் கால் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறவங்க ஐடி நம்பர் சொல்லி கால் பண்ணுங்கள். வந்து பாருங்கள் உங்கள் ஃபேமிலியோட. இந்த பிளாட் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருங்க. ஓகேங்க, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் ABM ஹோம்ஸ்.